ஆண்டாருக்கு உடம்பு சரியில்லை, ஸ்ரீதராமையாருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஈஸியாக உங்களால் விட்டுருவா 110 அடிக்கு செலவு கம்பெனி விட்டுருவா ஒரு 10 லட்சம் பேர் எல்லாம் நான் விட்டு விடுவேன்னா முன்னேற்ற கழகத்திலே நாங்கள் ஒரு அங்கமாக உறுப்பினராக இருக்கும் தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் வழியிலே தான் நாங்கள் நடப்போம் என்பதை உலகத்திற்கு இந்த பகுதிக்கு எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே பெருந்திரளாக திரண்டு வந்து வைபவ அவர்களுடைய வழிகாட்டுதலிலே அற்புதமாக நீங்கள் எல்லாம் திரண்டு வந்து சிறப்பான ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு என்னுடன் கட்டுக்கோப்பாக வந்து அங்கே மாமன்னர் பரதுபாண்டிய நம்முடைய சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ராஜராஜ சோழனுக்கு மாலை மரியாதை செய்து நாம் வந்திருக்கின்றோம். ஆனால் அந்த சிலை இனிமேல் சின்ன சிலைக்கு மாலை வைக்கக்கூடாது, மிகப்பெரிய சிலை வைக்க வேண்டும். 110 அடியிலே ராஜராஜ சோழனுக்கு சிலை வைக்க வேண்டும். மண்ணை ஆண்ட ராஜராஜ சோழன் நீர் மேலாண்மைக்கு வழிகாட்டியவர். தமிழ் நூல்களை எல்லாம் வெளியிட்டு தமிழ் சமுதாயம், தமிழ் பண்பாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரத்திற்கு வழிகாட்டியவர் நம்முடைய சோழ மன்னர்கள் எல்லாம். ஒரு சோழ மன்னர் சிபி சக்கரவர்த்தி புறாவை காப்பாற்றுவதற்காக, கருவிடம் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சதையை அந்த புறா எடையாக அந்த கழுகுக்கு தீவனமாக கொடுத்து அந்த புறாவை காப்பாற்றி ஈவி இறக்கத்துடன் மனித விமானத்துடன் வாழ முடியும் என்று காட்டியவர் நம்முடைய சோழ மன்னர்கள் ஒருவர். அதே போல தன்னுடைய மகனை சக்கரத்தில் வைத்து அவர் பசுக்கு நடந்த அநீதிக்கு தன்னுடைய மகனையே பலி கொடுத்த அந்த மனுநீதி சோழன் வாழ்ந்த பகுதி இந்த சோழ மன்னர்கள் பகுதி. அதே போல கரிகால சோழன் இந்த உலகமே அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு கல்லணையை கட்டி இன்றும் மிகப்பெரிய அதிசயமாக இருக்கக்கூடியது. 1000 ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ சோழன் இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டி இவ்வளவு உலகமே அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆட்சி செய்தார் ராஜராஜ சோழன். அது சாதாரணமானது இல்லை. ராஜராஜ சோழன் மனிதனால் அவரிடம் 60,000 யானைகள் இருந்தன. அவருடைய யானைப்படையிலே 60,000 யானைகள் என்றால் அவருடைய யானை பாகன் 2 பேர் வைத்திருந்தால் 1,20,000 பேர். யானை பாகனே 1,20,000 பேர் இருக்கிறார்கள். 60,000 யானை. இந்த 60,000 யானை வந்தால் எதிரி இந்த கொலை நடத்தி போய்விடுவான். அவன் சமரசத்துக்கு வருகிறான். என்னுடைய பெண்ணை நீங்கள் என்னுடன் சம்மதம் செய்து கொள்ளுங்கள், என்னை பெண் என்னுடைய பெண்ணை கட்டிக் கொள்ளுங்கள் என்று கொண்டு சம்மதம் செய்து கொண்டு சரணராக நிலைதான் அதிகமாக இருந்தது. இந்த 60,000 யானைகள் சென்றால் அந்த பகுதியை துவாசமாகிவிடும், சுடுகாடாக ஆகிவிடும், எல்லாம் மரம் செடி கொடி எல்லாம் அழிந்துவிடும். அதெல்லாம் 60,000 யானைகள் மட்டுமல்ல, 9 லட்சம் போர் வீரர்கள் இருந்தார்கள். 9 லட்சம் போர் வீரர்கள் கொண்டதுதான் ராஜராஜனுடைய களப்படை. அவ்வளவு பெரிய களப்படை ராஜராஜ சோழன். அந்த 60,000 9 லட்சம் பேரை வைத்துக் கொண்டு இந்த ஏரி குளங்கள் எல்லாம் வீரமான ஏரி, மதுராந்த ஏரி, இந்த 5000 ஏரி குளங்கள் எல்லாம் வெட்டி தூர்வாரி விவசாயத்திற்கு மக்களுக்கு விவசாயத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு அவர்கள் நீர் வசதிக்கு செய்து கொடுத்தார், குடிநீர் வசதிக்கு செய்து கொடுத்தார். இப்படி எதுவுமே யாராலையும் ஈடு இணையாக பேச முடியாத ஒரு மன்னன், தோல்வியை அடையாத ஒரு மன்னன், எந்த போரிலும் தோல்வி அடையாத ஒரு மன்னன் என்றால் ராஜராஜ சோழன். சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ராஜராஜ சோழனும் அவருடைய புதல்வர் ராஜேந்திர சோழன் இருவர் தான் தந்தையும் மகனும் சேர்ந்து ஒரு போரிலும் கூட அவர்கள் தோல்வி அடைந்ததில்லை. அப்படி ஒரு மாணவர்கள் வெற்றி இழந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை பெற்ற நாம் ராஜேந்திர சோழனுக்கு எங்கேயாவது சிலையை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு இடத்துல சிலை இல்லை. ராஜராஜ சோழனுக்கு ஒரே ஒரு சிலை மூலையில் இருக்கு. தஞ்சை பெரிய கோயில் மூலையில வெளியில ஒரு தீண்ட தகாதவருக்கு சிலை வைப்பது போல அவருக்கு சிலையை வெளியே வைத்திருக்கிறார்கள். இந்த அவமானங்கள் எல்லாம் நீங்க இதெல்லாம் நீங்கிவிட்டு 110 அடிக்கு ராஜராஜ சோழனுக்கு சிலை வைக்க வேண்டும். அதே போல கங்கை சோழபுரத்திலே ராஜேந்திர சோழனுக்கும் சிலை வைக்க வேண்டும். இது எல்லாம் யார் செய்வார்? ஓய்வு முன்னேற்ற கழகம் செய்யும். எல்லாம் சொன்னார்கள். ஆண்டாருக்கு உடம்பு சரியில்லை, ஸ்ரீதராமையாருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஈஸியாக உங்களால் விட்டுருவா 110 அடிக்கு செலவு கம்பெனி விட்டுருவா ஒரு 10 லட்சம் பேர் எல்லாம் நான் விட்டு விடுவேனா? நம்முடைய நதிகளை எல்லாம் கிடைக்காமல் நான் ஓய்ந்து விடுவேனா? நம்முடைய சமுதாயத்திற்கு ஜாதி வரல, சமுதாயம் மட்டுமல்ல, தமிழகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு
விட்டு விடுவேன் என்று நினைக்கிறீர்களா? அவ்வளவு ஈஸியாக உங்களை எல்லாம் விட்டு செல்ல மாட்டேன். இன்னும் வருவேன், தொடர்ந்து வருவேன். ராஜராஜ சோழன் தொடர்ந்து வருவேன். உங்களையும் அழைப்பேன், உங்களுக்கும் தொல்லை கொடுப்பேன். 10 லட்சம் பேர் இந்த கோடையிலே திறந்து வந்து யாராலும் மாநாடு நடத்துறாங்க. அதெல்லாம் தாண்டி எங்கள் மாநாடு பாருங்க, உங்கள் சொந்த அளவுக்கு ஒரு மாநாட்டை நாம் நடத்தி காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருமையாக ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பாக என்னோடு சேர்த்து நம்முடைய ராஜராஜ சோழனுக்கு கோழியத்து புகழ் சேர்த்து பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டு அத்தனை பேருக்கும் உணவு தயாராக இருக்கிறது. உணவரங்கிற்கு செல்ல வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு மீண்டும் கோடையில் சந்திப்போம், மாநாட்டில் சந்திப்போம். எல்லாரையும் விட பெரிய மாநாட்டை நாம் நடத்தி காட்டுவோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.